வணக்கம் சார். சார் உங்களோட இந்திரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல்ல வர்ற எல்லா வீடியோஸையும் நாங்க பாக்குறோம். நம்ம ரொம்ப சந்தோஷம். நம்ம நேரடியா கேள்விகளுக்கே போயிடலாம். இப்போ முதல்ல வந்து நீங்க கிட்ஸை பத்தி சில வீடியோஸ் போட்டிருக்கீங்க. ஸோ வீட்லயே வந்து கிட்ஸுக்கு வந்து மக்கள் வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணும், என்கேஜ் பண்ணணும், அவங்களோட லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், கிட்ஸோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சார். ஸோ அதை பத்தி கொஞ்சம் நீங்க பிரீஃப் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு சொசைட்டி அப்படிங்கிறது இருக்குது. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு அது இங்கிலீஷ் புத்தகத்துல நிறைய கதைகள் இருக்குது, நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. அதை வந்து கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அம்மாவோ அப்பாவோ சொல்லிக் கொடுக்கணும். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து கிட்ஸை பொறுத்த மட்டும் அந்த வார்த்தைகளை வந்து சொல்லிக் கொடுக்கணும். உதாரணத்துக்கு வந்து டூத் பிரஷ் எடுத்துக்கிட்டா ஸ்குயிஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக் கொடுக்கணும். அமுக்கிறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். ரின்ஸ் அப்படின்னா அலம்புறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஆப்ஜெக்ட்ஸு எல்லாமே நம்ம அந்த சுத்தி உள்ள ஆட்கள் இதை பத்தி எல்லாம் குட்டி குட்டியா அந்த குழந்தைகளையும் சொல்லிக் கொடுக்கணும். இது தவிர டிங்கிள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது, காமிக் புத்தகங்கள் இருக்குது. இதுல வந்து படத்தோட இருக்கும். அதை வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணணும். இது 2வது. 3வது வந்து இந்த இந்து நியூஸ் பேப்பரை பொறுத்த மட்டும் அவங்கள வந்து பெரிய பெரிய செய்திகளை வாசிக்க சொல்லக்கூடாது. குட்டி குட்டி செய்திகளும் படமுள்ள செய்திகளும், அப்புறம் வந்து அதுல படத்துல வந்து சப்டைட்டில் மட்டும் வாசிச்சு அதுக்கு அர்த்தம் சொல்லணும். இவ்வளவுதான். இதை கொஞ்சம் லவுடாகவும் பண்ணணும். பண்ணியாச்சுன்னு சொன்னா அந்த கிட்டும் சரி, அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் சரி, ரொம்ப அருமையா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. ஓகே சார், ரொம்ப தெளிவான ஆன்சரா இருந்துச்சு. நாங்க இதை கண்டிப்பா ஃபாலோ பண்றோம். ஸோ 2வது வந்துட்டு, இப்போ நீங்க இவ்வளவு ப்ரொஃபிஷியண்டா இருக்கீங்க, இங்கிலீஷ்ல நிறைய சொல்லிக் கொடுக்குறீங்க. உங்களோட வாழ்க்கையிலேயே வந்து நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்ட அப்புறம் கஷ்டமா ஃபீல் பண்ண ஏதாவது ஒரு 2 சிச்சுவேஷன் எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா பகிர்ந்துக்கிடுறேன். எனக்கு வந்து நொங்கு மேல ஒரு விருப்பம் இருக்கு சார். ஐ ஈட் நவ்வந்தன் நொங்கு. நொங்கு வந்து ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ கேன் ஹார்ட்லி ரெசிஸ்ட் ஈட்டிங் ஆர் ஹேவிங் நொங்கு. நம்ம அந்த ரோட்டு ஓரங்கள்ல மரத்தடியில கன்னி பேக்ஸ்ல, அதாவது சாக்கு பையில போட்டு வச்சு விற்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, அதை சாப்பிட்டுருப்பீங்க. எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்பான். இதுல என்ன அப்படின்னா பாருங்க, எனக்கு வந்த ஒரு டிஃபிகல்ட்டி சொல்றேனே. ஈச் கெர்னல் வில் ஹாவ் 2 or 3 ஃப்ரூட்ஸ் எம்பட்டட் இன்டு ஈச் ஸ்லாட். ஸ்லாட் அப்படிங்கிறது 2 அல்லது 3 இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ணுன்னு சொல்லுவான். அந்த கண்ணு வந்து எம்பட் அப்படிங்கிறது, நீங்க டெக்னாலஜி படிச்சவங்க எம்பட் டெக்னாலஜி அப்படிங்கிற வேர்டை கேள்விப்பட்டிருப்போம். கெர்னல்ங்கிறது பழம், அது உள்ள பழம். அது வந்து 2 அல்லது 3 இருக்கும். இதை வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, சிக்கல், அதாவது அறுவாலை வச்சு டிஸ் என்டாங்கிள் சிக்கல், டிஸ் என்டாங்கிள் சிக்கல் எடுக்கிறது. அதை வந்து அவர் அப்படி உள்ள திணிச்சு வந்து அதை வந்து இது பண்ணுவாரு, அதை ஸ்லிப் பண்ணி அதை வெளியே எடுப்பாரு. அப்படி எடுக்கும்போது அது அந்த SHELL ஷெல் அப்படிங்கிறது அந்த ஓடு அப்படின்னு பேரு. அதை வந்து இட் ஹேஸ் டு பி ஸ்லாஷ்டு மெட்டிகுலஸ்லி, ரொம்ப அருமையா வந்து அதை வெளியே எடுப்பாரு. அவர் பண்ணக்கூடிய ஒரு பிரமாதமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஜூசி டிராப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ஸ்கர்ட் ஆகாது. SQUIRT. ஸ்கர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒண்ணும் இல்லைங்க, நீங்க சைக்கிள் செயின் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் பண்ணாம இருந்தா அப்படி வந்து அந்த ஆயில விடுறது, அப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ஸ்கர்ட் ஆகி நம்ம கண்ணில் பட்டு நமக்கு வந்து கண் எரிச்சல் வரும். இதான் ஸ்கர்ட். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் தெரிஞ்சாதான் பேச முடியும் அப்படிங்கிறத நான் வாழ்க்கையில உணர்ந்துக்கிட்டேன். இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு சொன்னா, டீ மாஸ்டர்ஸ் இவங்க வந்து டீ ஆத்துறதை பார்த்து, டீ ஆத்துறதுக்கு என்ன இங்கிலீஷ் அப்படின்னு தெரியாம நிறைய நேரம் முடிச்சிருக்கிறேன். நீங்க நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். டீ மாஸ்டர்ஸ் டீ கடையில என்ன பண்ணுவாரு, ஒரு பெரிய பாய்லர் இருக்கும். அந்த பாய்லர் வந்து அந்த கிளாஸ் டம்ளரை கழுவாரு, அப்புறம் வந்து கொஞ்சம் மில்க் எடுத்துக்கிடுவாரு, பால் எடுத்துக்கிடுவாரு, கொஞ்சம் பாயில்டு வாட்டரை அதுல ஊத்துவாரு. அந்த பாயில்டு வாட்டர் ஊற்றும்போது அதை திக்கோ தின்னோ அந்த கஸ்டமர் கேட்கறத பொறுத்து அவர் ஊத்துவாரு. அது நம்பர் 2. 3 என்ன பண்ணுவாருன்னா, ஸ்ட்ரெயினர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து டீ பவுடர் இருக்கும், அதை ஸ்குவீஸ் பண்ணுவார். இப்பதான் சொன்ன ஸ்குவீஸ்ங்கிற வார்த்தை எப்படி பயன்படுது அப்படிங்கிற, அந்த டீ பவுடர் ஸ்குவீஸ் பண்ணி அதை ஸ்ட்ரெயின் பண்ணுவார். அதை வந்து அப்படி வடிகட்டுவார். வடிகட்டின பிறகு பண்ற போது தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு. அது என்ன பிரச்சனைனா, தென் த டீ மாஸ்டர் புல்ஸ் த டீ இன்டு த டம்ளர் ஃப்ரம் சோ ஹை சோ as to generate some froth. ஃப்ராத்னா நுர. அந்த டம்ளர் வந்து மேல தூக்கிட்டு இந்த டம்ளர், அந்த டீ உள்ள டம்ளர்ல ஊத்தி அதை ஆத்துவார் பாருங்க. ஆத்திட்டு அப்படி ரொட்டேட் பண்ணி அப்படி வைப்பாரு. அப்படி வைக்கும்போது அவருக்கு வந்து அந்த டீ டம்ளர் வந்து உடையாது. நம்ம பண்ணி பார்த்தா கண்டிப்பா என்ன ஆகுமோ தெரியாது. ஆனா நிறைய தடவை அவர் பண்ணி பார்த்துப்பாரு. ஐ வாட்ச் இட் இன் ஆனா வாயப்பிளந்து இந்த சம்பவத்தை நான் பார்த்துருக்கேன். எனக்கு பிரச்சனை வந்து புல்ஸ் த டீ, ஆத்துறது அப்படிங்கிறது தான். அப்புறம் இந்த ஃப்ராத் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு தெரிஞ்சிருந்தோம், இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
என் லைஃப்லயே நடந்திருக்கு. ஓகே ஓகே சார், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் பொதுவாவே வர்ற கொஸ்டின் இது சார், இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கொஸ்டின் என்னன்னா, பிகினர்ஸுக்கு எப்படி ஆரம்பிக்கணும், பிகினர்ஸ் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணணும், அதுக்கு உண்டான ஒரு கொஞ்சம் பிரீஃப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். பிகினர்ஸ் வந்து எப்பவுமே நம்மளோட ஹோம்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஹோம்ல நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து அந்த இங்கிலீஷ் தெரியணும். டெலிவிஷன் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இங்கிலீஷ்ல பேசி பழகிட்டோம். சைக்கிள் இந்த மாதிரி விஷயங்கள். அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மாப்பு, அது தெரியும். மாப்புன்னு சொல்லி பழகிட்டோம். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ்ல வேர்டா சொல்ல தெரியணும். அது நம்பர் 2 வந்து அந்த வேர்டு வந்து சென்டென்ஸ் ஆக்கா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து நாங்கள் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். இப்ப ஸ்ட்ரக்சர்னு வரும்போது கிராமர் வந்து உட்காந்துரும், இன்கார்பரேட் பண்ணணும். பட் முதலே வந்து அவங்களுக்கு கிராமரை நீங்க இன்கார்பரேட் பண்ணீங்கன்னா அது வந்து நமக்கும் கஷ்டம், அவங்களுக்கு கஷ்டமாயிரும். அப்ப என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்டை பத்தி 2 சென்டென்ஸ் சொல்லுங்க. அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களை என்கரேஜ் பண்ணணும். அப்படி என்கரேஜ் பண்ண என்ன ஆயிரும் சொன்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இது நம்பர் 1. அப்புறம் நீங்க வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிங்கிள், அப்புறம் வந்து பேப்பர் வாசிக்கிறது. பேப்பர் வாசிக்கும் போது குட்டி குட்டி செய்திகள் தான் வாசிக்க சொல்லணும். நிறைய வந்து நீங்க பெரிய செய்திகளை வாசிக்க சொன்னா அவர் அந்த பிகினர் வந்து வாசிக்க மாட்டாரு, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அவருக்கு எந்த செய்தியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் வாசிக்க சொல்லணும். அப்புறம் சப்டைட்டில் ஒன்று இருக்கும், டைட்டிலுக்கு போற ஹெட்டிங்ல கீழே அது படத்தோட உள்ளதை நீங்க சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி அவர் சொல்லிக் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய நேரம் வந்து அவர் ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் என்கேஜ் பண்ணணும் இங்கிலீஷ்ல. அதை நான் இப்படிதான் என்கேஜ் பண்றேன்னு வைங்களேன், எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அது வந்து தப்பா நம்ம இங்கிலீஷ்காரனா பிறக்கல. அந்த வி ஆர் ப்ரோன் டு கமிட் மிஸ்டேக்ஸ். நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் போடத்தான் செய்வோம். ஸோ என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், ஆப்ஜெக்ட்ஸ், சிச்சுவேஷன்ஸ், பீப்புளை பார்க்கறது, கம்ம கிராஸ் பண்றது, இதெல்லாம் வந்து சென்டென்சஸா ஐடியா யூனிட்ஸா மேக்கப் பண்ணி அவங்ககிட்ட பேசும்போது அந்த பிகினர்ஸ் வந்து ஹெசிடேஷன் இல்லாம, ரெலக்டன்ஸ் இல்லாம இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃப்ளூயண்டா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நான் சொல்ல விரும்பக்கூடிய செய்தி. சார் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா கிளாரிஃபை பண்ணீங்க எங்களோட டவுட்ஸ் எல்லாம். இந்த மாதிரியான கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்தடுத்து தொடரலாம்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம் சார். I look forward to meeting you. Thank you. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.